இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஹோம் ரெமெடி ரொம்பவே டேலண்டடாகவும் ஃபேமஸாகவும் இருக்கக்கூடிய நம்மளோட டாக்டர் சிவராமன் சார் அவர் சொன்ன ஹோம் ரெமெடியில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டே 1லேருந்து டே 5 வரைக்கும், அதாவது ப்ளீடிங் ஆகக்கூடிய ஃபேஸில் கருப்பு எள்ளு வந்து சாப்பிட்டுட்டு வரணும். இந்த கருப்பு எள்ளில் கால்சியமும் மெக்னீஷியமும் அதிக அளவில் இருக்குது. வாதத்தை வந்து நல்லா கம்மி பண்ணும். யூட்ரஸ்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் எண்டோமெட்ரியல் லைனிங் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஃபேஸ்ல, அதாவது டே 5லேருந்து டே 14 வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸில் கருப்பு உளுந்து வந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த கருப்பு உளுந்து வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நல்ல ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஃபேஸில் சார் வந்து ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் சாப்பிட சொல்லியிருப்பாரு. இது வந்து கன்செப்ஷன் யார் பிளான் பண்ணலையோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். பட் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய லேடிஸ் வந்து 3 பேரிச்சை பழத்தை நெய்யில் வந்து ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சை பழத்தில் விட்டமின் B6, ஜிங்க், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்கு. இது வந்து உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் வந்து கொடுக்கும். நெய் வந்து குட் ஃபேட்ஸாக இருக்கிறதுனால நல்ல எண்டோமெட்ரியல் லைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கன்சீவ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய லேடிஸ்க்கு டேட்ஸும் சரி நெய்யும் சரி ரொம்பவே சேஃப். அதனால நீங்கள் இந்த ஹோம் ரெமெடியை இந்த ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்.